ஹே கைஸ், வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி அகாடமி. ஸோ இன்றைக்கான டுவினோ பார்ப்போம். 2ஆம் நூற்றாண்டில் பொது ஆண்டு 2ஆம் நூற்றாண்டில் சோழ வம்சத்தை சேர்ந்த கரிகால் சோழ மன்னரால் கட்டப்பட்ட கல்லணையானது மிகவும் பழமையானதாகும். இது உலகின் 4வது பழமையான அணையாகும். இந்த அணை இன்றும் தமிழக மக்களுக்கு பயன்படும் வகையில் உள்ளது. இவ்வணை திருச்சிராப்பள்ளி நகருக்கு 20 கிலோமீட்டர் அருகில் காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. ஓகேங்களா? ஸோ அதாவது கரிகால் சோழன் அவர்களால் கட்டப்பட்ட கல்லணை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளிக்கு 20 கிலோமீட்டர் அருகில் காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டியிருப்பாங்க. ஸோ இது உலகின் 4வது பழமையான அணை. எப்போ கட்டினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது ஆண்டு 2ஆம் நூற்றாண்டில் கட்டியிருப்பாங்க. ஸோ காவிரி ஆற்றை பற்றி பார்க்கும்போது இன்னொன்று பார்த்துக்கலாம். ஸோ சேலம் மேட்டூர் டேம், சேலம் மேட்டூர் அணையை பொறுத்த வரைக்கும் சேலம் மேட்டூர் அணையும் பார்த்திங்கன்னா காவிரி ஆற்றின் குறுக்கே தான் கட்டியிருப்பாங்க. 1934ஆம் ஆண்டு கட்டியிருப்பாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலமில் தான் இருக்குது. சேலமில் இருக்கக்கூடிய மேட்டூரில் இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நீராற்றல் நிலையம் இருக்கும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா 120 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்டது. தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் சேலம் மேட்டூர் டேமும் காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டது தான் சேலத்தில் இருக்குது. ஸோ 1934 கட்டியிருப்பாங்க. 120 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்டது. மற்றும் சேலம் மேட்டூர் டேமுடைய இன்னொரு பேர் கேட்பாங்க, ஸ்டான்லி நீர்த்தேக்கம். ஓகேங்களா? ஸ்டான்லி நீர்த்தேக்கம்னாலும் சேலம் மேட்டூர் டேம்னாலும் ஒன்று தான். காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டியிருப்பாங்க. ஓகேங்களா? தேங்க்யூ கைஸ்.